இங்கு அமர்ந்திருக்கும் பள்ளி முதல்வர் அவர்களுக்கும் அரவணைப்போடு எங்களை வழிநடத்தி செல்லும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடன் பயிலும் உடன்பிறவா சகோதர சகோதரிகளுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் 66வது குடியரசு தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் இந்நாளில் சுதந்திரத்துக்காக போராடிய வங்கம் தந்த சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை பற்றி பேச உங்கள் முன் நிற்கின்றேன். உலகின் நன்மையை பெற வன்முறை மென்முறை என 2 வழிகள் உண்டு. மென்முறை நன்முறையாகினும் சில நேரங்களில் வன்முறை வரலாறுகளை திருப்பி போட்டிருக்கின்றன. புரட்சியும் ருஷ்ய புரட்சியும் சீன புரட்சியும் விடுதலையின் விளைநிலங்களே. காந்தி அகிம்சா வழியில் அடிகோலிய நேரத்தில் வங்கத்து சிங்கம் சுபாஷ் சந்திர போஸ் அதிரடி படையமைத்து பிரிட்டிஷ்காரரை கலக்கிக் கொண்டிருந்தார். காந்தியின் பாதையும் சுபாஷோடைய பாதையும் வெவ்வேறு தவிர பயணங்களும் இலக்குகளும் இந்திய விடுதலைக்காகவே. இந்திய விடுதலை போராட்டம் மகாத்மா காந்தி தலைமையில் நடந்த போது சுபாஷ் சந்திர போஸ் அரசியலில் கலந்து ஒரு தொண்டர் படையை கட்டுப்பாட்டுடன் நடத்தி சென்றார். அவர் ஆற்றிய உரையை கேட்டு அவர் தலைமையில் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டனர். உலக சர்வாதிகாரி ஹிட்லர் சுபாஷோடைய விடுதலை வேட்கையை அறிந்து வெகுவாக பாராட்டினார். காந்திஜியும் நேதாஜியும் இந்திய விடுதலைக்கு இரட்டைக்குழல் துப்பாக்கியாக விளங்கினர் என்பதே உண்மை. காந்திஜியால் மதிக்கப்பெற்ற நேதாஜியே சுபாஷ் உன் வயசு சபாஷ் என்றுதான் சரித்திரம் கூறும். இந்திய அரசும் மக்களும் உன்னை இன்னும் மதித்தும் துதித்துக் கொண்டுதான் உள்ளனர். உலக மாவீரன் நெப்போலியன் கூட ஒரு கட்டத்தில் தோல்வியை சந்தித்தான். அதனால் அவன் மாவீரன் என்னும் மதிப்பை இழக்கவில்லை. நீயும் அப்படித்தான். வீரம் சந்தர்ப்பத்தால் கூட தோற்கும், வெற்றி வெறும் சந்தர்ப்பத்தால் கூட கிட்டும். வீரம் வேறு, வெற்றி வேறு. வீரனுக்கு வெற்றியும் தோல்வியும் வேறல்ல. நேதாஜியே